ஐபிஎல் என்னன்னா இந்தியன் பிரைம் லீக். அதை விட்டுட்டு அது ஒரு கேம் என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்கணும். பெட்டிங் ஆடுறது சின்ன குழந்தைங்க பெரிய வயசு வரைக்கும் படிக்கிற பசங்களும் சரி, காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் சரி, எம்பாகிட்ட அது இதுன்னு லோன் வாங்கிறாங்க, பெட்டிங் ஆடுறாங்க, லாஸ் ஆயிடுறாங்க, மேட்சிங் போடுறாங்க நம்பின்னு. பெரியவங்க கூலி வேலைக்கு போகிறாங்க, எலக்ட்ரிஷியன் வேலைக்கு, கார்பெண்டர், சித்தால் எக்ஸட்ரா இத்தனோ வேலைக்கு போகிறாங்க, மூட்டை கூட போடுறாங்க கொஞ்சம் பேர். ஆனால் அது எப்படி பெட்டிங் ஆட்டு லாஸ் ஆயிடுறாங்கன்னு ஒன்றுமே புரிய மாட்டேது. பெட்டிங் ஆடுறதுனால எவ்வளவோ நஷ்டம்தான். யாரும் லாபம் இல்லை. ஆயிரத்தில் ஒருத்தர் தான் ஜெயிப்பாங்க. நம்ம ஒன்றும் நேர்மையாக சம்பாரிச்சாலே இப்போல்லாம் நிற்க மாட்டேது. நான் சொல்கிறது கேளுங்க, பெட்டிங் ஆடுறதுலாம் வேஸ்ட்டு. அதனால் போலீஸு நிறைய பிரச்சனைங்க, மேலும் கேஸுங்க தான். நீங்கள் ஒரு வேளை ஜெயிச்சா கூட உங்கள் மணி லாஸ் ஆகிடும். ஏன்னா ஆப்போசிட் வந்து நம்ம மாதிரி ஆடுறவங்க தான். அவன் எப்படி கொடுப்பான் உங்களை நம்பி? ஒரு வேளை கொடுத்தாலும் அவன் வண்டி, ஆட்டோ, வீடு, அது இது பத்திரம்லாம் அடமானம் இருக்குது. ஏன் அந்த பாவம்லாம் நம்மளுக்கு? எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அவன் ஐபிஎல் எவனோ ஸ்டார்ட் பண்ணுறான், யாரோ விளையாடுறாங்க, அவன் மட்டும் கோடி லட்சக்கணக்கில் ஜெயிக்கிறாங்க. அவங்க ஆடுறது நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்ம பெட்டிங் ஆடுறது அதெல்லாம் தப்பாக இல்லையா? எனக்கு தெரிஞ்ச பசங்க பெட்டிங் ஆடி கிட்டே 3 வருஷமாக ஐபிஎல் ஆடி லாஸ்ட் 40 லட்ச ரூபா. அதுக்கு அவங்க வீடு, வண்டி, காரு எல்லாமே அடமானம் வச்சுட்டாங்க, கடத்திட்டாங்க. யாருக்கோசம்? அவங்க பையன் லைஃப் நல்லா இருக்கணும், பிரச்சனை 4 பேர்கிட்ட பேர் போகக்கூடாது. அவன் பண்ண தப்பு கூட இருக்கட்டும், ஆனால் அவங்க அம்மா அப்பா விட்டுக்கூடாது. அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது எல்லாமே லாஸ் ஆகி போச்சு. யாருக்கோசம்? அவங்க பையனுக்கோசம். நாளைக்கு அவனுக்கு ஒரு மேரேஜின்னு வரும். அந்த ஸ்டேஜில் வந்து அக்கப்பக்கம் சுற்றிக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி மேட்ச் ஆடி லாஸ் ஆகிட்டு காடம் கொடுக்கல அப்படின்னு 4 பேர்கிட்ட தெரிஞ்சு அவருக்கு பொண்ணே கொடுக்காம போயிடும். அன்ற ஒரு பயத்தினால உள்ளுக்குள்ளேயே பண்ணிவிடுவாங்க. எல்லாம் 40 லட்ச ரூபா லாஸ் ஆகிட்டான்ல, அது பக்கம் கூட தெரிய விட மாட்டாங்க. ஏன்னா அது மாதிரி பேசுவாங்க தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே செட்டில்மெண்ட் பண்ணிவிடுவாங்க. இன்னும் இதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. தயவு செஞ்சு யாரும் ஐபிஎல்ல பெட்டிங்கே ஆடாதீங்க. ஜாலியாக பாருங்கள். ஜாலியாக பார்க்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை. நம்மளால் அவங்களுக்கு தான் லாபம். பெட்டிங் ஆப்ஸில் ஃபுல்லாக இன்ஸ்டா, ட்விட்டரு எங்கள் ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். டாஸ்க் கன்ஃபார்ம் வின் ஆகிடும். 3 மாதத்தில் 3 கோடி அடிச்சிடலாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் 3 மாதத்தில் நம்ம நாசமாக போய்டும். நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போத்துக்கு ஐபிஎல் நடத்துகிறவங்க கிட்டக்கிட்ட பல கோடி, பில்லியன், ட்ரில்லியன் எல்லாமே ஃபுல்லாக கோடிகள்லாம் சம்பாதிச்சிருப்பாங்க. நம்ம ஓட்டு வீட்டில் இருக்கிறோம், அவங்க பேலஸில் இருக்கிறாங்க, அவங்க ரிச் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றாங்க, நம்ம காஞ்சி போன களி சாப்பிட்றோம். இதிலே பார்த்தா தெரியலையா? நம்மளால் அவன் போய்க்கிறான், அவனால் நம்ம 1% கூட போய்க்கல. நம்ம நெட்டு வேஸ்ட்டு, நம்ம ஃபோன் சார்ஜர் வேஸ்ட்டு, எவ்வளவோ நம்ம கண்ணு வேஸ்ட்டு. டெய்லியும் மேட்ச் பார்க்குறோம், நம்ம கண்ணு போகுது. அவங்க தான் ஆடுறாங்க ஸ்டேடியமில் ஜாலியாக. அதை பார்த்துன்னு நம்ம ரசிக்காமல் பெட்டிங் போட்டுன்னு ஆட வேண்டியது நான் ஸ்டாப்பாக. 50 லட்சம் 60 லட்சம் ஒரு நாள் எவ்வளோ மோந்திருக்குன்னு எல்லாம் அடமானம் வச்சுட்டு நகை கடைக்காரன் அப்படியே இதுவாகிடுவான். நம்மளால் நிறைய பேர் போய்க்கிறாங்க, ஆனால் யாருனாலையும் நம்ம போய்க்க மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு எதிரி. நம்மளுக்கு யாரும் எதிரியே தேவையே இல்லை, நம்ம தான் எதிரியே. நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிற போதெல்லாம் இந்த மாதிரி கேமுங்கோ அது இது நான் ஸ்டெப்பாக ஒன்றே இருக்கும். நம்ம லாஸ்ட்டே போயிட்டே இருப்போம். லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும்னா மெயின் நம்ம வேலை உண்டு, நம்ம உண்டுன்னு இருந்தால் போதும். நோ பெட்டிங், ஓன்லி என்ஜாய் த கேம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் ப்ளீஸ்.